பிரியமானவர்களே, இன்றைக்கு பட்டிமன்றம் இந்த முதல் நாளிலே ஜனவரி மாதம் விடிய காலையிலே இதை பட்டிமன்றம் பேசும்படியாக இன்னைக்கு 3 பேர் ஆயுதமாக வந்திருக்காங்க. ஜபம் ஜபம்தான் நமக்கு தேவை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, விசுவாசிக்கு என்று சொல்லி அடிச்சு சொல்லும்படியாக சத்யா எனக்கு கொடுத்த பகுதி ஜபம். நான் ஜபத்துக்கு 2 சாப்டர் மட்டும் எடுக்கிறேன். ஒன்று சாமுவேல், இன்னொன்று வந்து தானியேல். சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் அன்னாள் குறித்து சொல்லப்படுகிறது. எப்ராஹிம் தேசத்துல எல்கானாவின் மனைவி பேர் அன்னாள். 2 பேர் இருக்காங்க, பெண்ணினாள் ஒண்ணு, அன்னாள் ஒண்ணு. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெண்ணினாளுக்கு பிள்ளை இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அன்னாள் மிகவும் மன கசந்து அழுதாங்க. ஏன் காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நெருக்கடிகள். என்ன, நமக்கு கர்த்தர் வந்து நம்ம கர்ப்பத்தை அடிச்சாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அழுதாங்க. என்ன பண்ணாங்க, நேரா போய் தேவனுடைய சமூகத்துக்கு போறாங்க. போய் மன கசந்து அவங்க என்ன சொல்ல முடியாத சூழ்நிலை எல்லாமே தேவனுடைய சமூகத்துல ஊட்டுறாங்க. அத அங்களோட ஊழியக்காரர் ஏலி பாக்குறாரு. என்ன இவங்க இப்படி அழுகுறாங்க, என்ன பிடிச்சிருக்காங்களோ அதனால அழுகுறாங்கள்ட்ட ஒரு மனசுல 1000 கேள்விகள். ஆனாலும் அவங்க யாரையும் பொருட்படுத்தல. காரணம் என்னன்னா, தன்னுடைய மன கஷ்டங்களுக்கு தேவன் தான் தீர்ப்பு. நம்ம கூட எவ்வளோ பிரச்சனை மத்தியில கூட யார்கிட்டயும் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அத மத்தவங்கள்ட்ட நம்ம சொன்னா அதை நம்ம வீக்னஸா எடுப்பாங்க இல்லையா. ஆனா அண்ணால் இங்க யார்கிட்ட சொல்றாங்க, தன் கணவனுக்கிட்டையும் சொல்லல, தன் உற்றார் உறவினர்கிட்டையும் யார்கிட்ட சொல்லாம நேரா தேவனுடைய சமூகத்துல போய் அழுவுறாங்க. அவங்களால ஆற்ற முடியாத அழுக, அவங்களால பொருட்படுத்த முடியல. யார் பாக்குறாங்க, நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோங்கிறத அவங்க பாத்துக்கல. நமக்கு தேவையில்லைன்னா, நம்ம ஒரு கஷ்டம் வரும்போது யார் பார்த்தா நமக்கு என்ன, யாரு என்ன நினைச்சாலும் நமக்கு என்ன பாரம். மனசுல ஒரு பாரம் வரும்போது ஆற்றாம அதோட கண்ணீர் வெளிப்பாடு வரும் கண்டிப்பா. ஏன்னா அது உண்மையான கஷ்டம் வந்தாதான் அந்த கண்ணீர் வரும். தேவன் அறிவார். அப்ப ஏலி பார்த்துட்டு, நீங்க உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். எதுக்கு, நீங்க சமாதானத்திலே போ, தேவன் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்தார் சொன்ன அடுத்த செகண்ட் கர்த்தர் அவங்களுடைய ஒரு சாமுவேல் அவருக்கு பிறக்கிறாங்க. காரணம் என்ன, ஜபம். ஜபத்தினால் நமக்கு எல்லாவற்றையும் தேவன் தருவார். நம்ம சும்மா மத்தவங்க சொல்றாங்க நம்ம ஜபம் பண்ணலாம் இல்ல, உண்மையாக எப்பவுமே மத்தவங்களுக்காக நம்ம வாழவே கூடாது. மத்தவங்களுக்கு வாழ நினைச்சா நமக்கு எதுவுமே கிடைக்காது. தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா கர்த்தர்கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். ஏன்னா அவர்தான் நமக்கு என்ன எப்போது தேவைங்கிறத அறிந்து ஆராய்ந்து இருக்கிறார். அடுத்த சாப்டர் தானியேல் சாப்டரு. தானியேல் பெரிய தீர்க்க தரிசி. அவங்க என்ன சொப்பனம் வந்தாலும் அதுக்கு பதில் தருகிறவர். ஒரு ராஜாக்கு ஒரு சொப்பனம் வந்தா யாருக்குமே அந்த ஊர்ல வந்து அதோடைய ஆன்சர் தெரியல. ஆனா தானியேல் சொன்னாங்க. அப்போ ராஜா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. இந்த தானியேல ஒரு மந்திரியா ஆக்கிட்டாங்க. அதே தரியு ராஜா வந்து அந்த ஊர்ல ஒரு கட்டளை இடுறாரு. 3 வேளையும் அந்த ராஜாவுடைய சிலையதான் வணங்கணும். அந்த வணங்கினாதான் அவங்க எல்லாருக்குமே அந்த ஊர்ல எல்லாருக்கும் அந்த கட்டளை நடந்தது. ஆனா தானியேல் என்ன பண்ணாங்க, அவங்க ரூம்ல போயிட்டு 3 வேளை கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாங்க. முழங்கால் இட்டு அவருக்கு ஆண்டவர் தான் முக்கியம், இம்பார்ட்டன்ட், மனுஷன் தேவையில்லை சொல்லிட்டு தனக்கு என்ன தேவைங்கிறத கர்த்தருடைய சமூகத்துல சொல்றாங்க. அத அந்த இடத்துல கூட பிரதான ஆசாரியார பார்த்துட்டாங்க. ஜன்னலை பார்த்து, என்னடா நம்ம ராஜாவோட கட்டளை இவன் மீறான், இவனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் சொல்லிட்டு நேரா போய் ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா நீங்க சொன்ன அந்த கட்டளை இவன் தானியேல் மீறிட்டாங்க. ஆனா நாங்க பார்த்தோம், அவங்க ஏசப்பா நோக்கிதான் ஜெபம் பண்றாங்க. ஆனா ராஜாக்கு தானியேல் மேல ஒரு நம்பிக்கை. ஏன்னா கர்த்தருடைய மகன், அவருக்கு தெரியும் ஆண்டவர் தான் அந்த மகனுக்கு, அந்த ஊழியக்காரர் நல்லா தெரிஞ்சனால
இவன் இந்த காரியம் இவங்களுக்கு மாட்டக்கூடாது, இவங்களை தப்பி வைக்கணும். ராஜாக்கு மனசுல ஒரு கஷ்டம். எப்படியாவது தானியேலை தப்பி வைக்க என்ன பண்ணலான்னு பார்க்க கூட வேற வழி இல்லை. ஏன்னா அந்த முத்திரை போட்டோன்னா அது யாரா இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுதான் கட்டளை. சரி, ஓகே. அப்போ அந்த அந்த கட்டளை மீறினால என்ன பண்ணும், சிங்கத்தின் கெபியில போடணும். அதுதான் அந்த ராஜாவுடைய ரூல்ஸ். அப்ப என்ன பண்ணாங்க, சரி இவங்கள நீங்க சிங்கத்தை கெபியில போடுங்க சொன்ன உடனே, அப்ப ராஜா போய் கேட்கிறாரு, தானியேலே, உங்க தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவரா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை தப்புவிக்க வல்லவரா? உடனே ராஜா அவன் சொன்னாங்க, ஆமா ஆண்டவரே, என் தேவன் என்ன தப்பிக்க வல்லவர். ஏன்னா நம்மளுடைய காரியம் நினைப்பாங்கல்ல, இவனுக்கு தேவன் கூட இருக்காரா? நிச்சயமாக நமக்கு தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிறத தேவன் உணர்த்துவார். அப்போ சிங்கத்தின் கெபியில போட்டாங்க. ஆனா ராஜா அவங்களாவது நிம்மதியா இருக்காங்க, கெபியில போட்டவரு. ஆனா ராஜா தூங்கல. ஏன்னா என்னாச்சு, அந்த தானியலுக்கு என்னாச்சு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தூங்க இல்லாம பயங்கரமா புலம்பிட்டே இருக்காரு. மறுநாள் காலைல போய் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆவல் போறாரு. மறுநாள் காலைல போகும்போது ராஜாக்கு ஆச்சரியம். காரணம் என்ன, தானியேல் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஆண்டவர் தானியேலை காப்பாற்றினார். சிங்கத்துல வாயை கட்டி போட்ட காரணம் ஜெபம். ஒரு மனுஷனுக்கு ஜெபம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத தானியேல் மூலமும் அன்னாள் மூலமும் நம்ம அறிந்து கொள்ளலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபத்தினால் நிச்சயமா ஜெபம் நமக்கு வாழ்க்கையில இம்பார்ட்டன்ஸ். ஜெபம் இருந்தா நமக்கு எல்லாவற்றும் தேவன் நமக்கு தருவாரு. சொல்லுவாங்கல்ல, படிப்பு இருந்தா எங்க போனாலும் நம்ம வேல்யூபிளா உழைக்கலாம். இந்த படிப்பு வச்சு நம்மனால முன்னேற்றம் அடையலாம். அது மாதிரி ஜெபம்னா நம்ம குடும்பத்திற்கு, ஒரு மனுஷனு கஷ்டப்பட்டா இருங்க நாங்க ஜெபிக்கிறோம், உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணா நிச்சயமா கர்த்தர் எங்க ஜெபத்திற்கு பதில் தருவார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை இல்லவர். நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் பதில் தருகிறவரா இருக்கிறார். நானும் ஜெபித்தேன். ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில கூட இவ்வளோ நல்ல காரியங்கள், அது நம்ம அந்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் சொல்ல முடியாது. அவருக்கு நன்றி சொல்ல கூடாத காரியம். நம்ம கூட ஒவ்வொருவரும் நம்ம ஜெபத்தின் மூலம் ஜெயம் பெறுவோம். இந்த வார்த்தை கூட தேவன் ஆசீர்வதிப்பார்.